ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். கத்தாரில் 8 இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளது. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஒடிசா, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகசி முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். கத்தாரில் 8 இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தண்டனை குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பினை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணையின் போது இந்திய தூதரக அதிகாரிகள் இருந்ததாகவும் தொடர்ந்து சட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையில் பணியாற்றி பின்னர் கத்தாரை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த 8 பேருக்கு கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அரசு, அஸ்ஸாம் அரசு மற்றும் உல்ஃபா இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகிறது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடகிழக்கு பகுதிகளில் அமைதியை நிலைநிறுத்துவதற்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று அவர் மேலும் கூறுகிறார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு 13% இருந்த இதன் ஏற்றுமதி அளவு கடந்த நிதியாண்டில் 25% அதிகரித்துள்ளதாக உணவு பதப்படுத்துதல் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகளவு வேலைவாய்ப்பு வழங்கும் துறையாக இந்த துறை திகழ்கிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு பதப்படுத்துதல் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் உள்ள IIM வளாகத்தை ஆய்வு செய்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின்னர் வளர்ச்சியின் பலன்கள் அங்கு முழுமையாக சென்றடைவதாக அவர் கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு நேரடியாக சென்றடைவது உறுதி செய்யப்படுவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை மணி 4:45க்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அக்கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலை காலமான 71 வயதான விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தேமுதிக தலைமையகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்சித் தலைவர்கள், திரையுலக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், இயக்குநர், அரசியல் கட்சியின் தலைவர் என பன்முக திறன் கொண்ட விஜயகாந்த் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். கேப்டன் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் அவர் எதிர்க்கட்சித் தலைவராகவும் செயல்பட்டுள்ளார். விஜயகாந்தின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழில் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட உலகின் ஜாம்பவானான விஜயகாந்தின் வசீகர நடிப்பு திறன் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை கவர்ந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு RN ரவி, மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றுள்ள விஜயகாந்த் மறைந்தாலும் அவர் தமிழர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின்
இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் பில்லிக்கம்பை கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்று 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டையில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். பேர் இலக்கியா, சலவன்பேட்டையில இருந்து வரோம். ஆனந்தம்மன் கோயிலாண்ட ஃப்ரீ சிலிண்டர் போட்டாங்க. சிலிண்டர் இல்லாதப்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப கொடுத்ததால நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். மோடி ஐயாக்கு ரொம்ப நன்றி. என் பேர் செல்வி. இங்க ஆனகௌதமன் கோயில்ல போஸ்ட் ஆபீஸ்ல மகளிர் திட்டத்துக்கு குழந்தைங்களுக்கு போட்டிருக்காங்க. அதுல நான் போட்டிருக்கிறேன். இந்த மோடி அரசுக்கு ரொம்ப நன்றி. பேர் கலாவதிங்க. ஆனகௌதம்மன் கோயில்ல செக்அப் கேட்டாங்க, பிபி செக் பண்ணாங்க, சுகர் செக் பண்ணாங்க. நாங்க வெளியில பார்த்தா ஒரு 600 ரூபாய் ஆகும். இங்க ஃப்ரீயா பண்ணாங்க. நன்றிங்க கவர்மெண்ட்டுக்கு. மோகன் மெடிக்கல் கேம்புக்கு வந்திருக்கிறேன். பிபி சுகர் எல்லாம் பாத்துனுக்குறாங்க. வெளியில போனாக்கா 1000-2000 செலவாகும். இங்க நல்லா பாத்துருக்காங்க, ஃப்ரீயா பாக்குறாங்க. அனைவரும் ட்ரீட்மெண்ட் பாத்துக்குவோம். மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நிலக்கரி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 664 மில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 12.29% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் மாநிலங்களுக்கு நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் புற நோயாளிகளுக்கான சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட உள்ளது. கோவிட் அறிகுறிகளுடன் வருபவர்களுக்கு இந்த சிறப்பு பிரிவில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 படுக்கை வசதிகளுடன் இந்த புற நோயாளிகள் பிரிவு செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி, பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. இதன் காரணமாக தில்லியில் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3 டிகிரிக்கும் குறைவாக வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் பல்வேறு பகுதிகளில் குளிர்காற்று வீசுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் நாளை வரை பனிமூட்டம் அதிகரித்தே காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகசி முதலிடத்தில் உள்ளார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 6.5 புள்ளிகளை பெற்றுள்ளார். மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி 2வது இடத்தில் உள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 283 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 23.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 282 ரன் எடுத்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 65 ரன் எடுத்துள்ளது. செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முன்னதாக தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் 408 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தாரில் 8 இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளது. பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஒடிசா, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகசி முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.